ஃபிரோசா சிஸ்டர் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் ஈவினிங் ஆல். நான் பேசுறது கிளியரா கேக்குதான்னு ஒருக்கா சேட்ல போடுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது விளங்குது தானே? ஓகே ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் அகைன். இன்றைக்கு இந்த மீட்டிங் வந்திருக்கிற எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்றை நோக்கி இங்க வந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லா. இதுல யார் யாரு நியூவா ஜாயின் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சேட்ல போடுங்க பாப்போம். அபெக்ஸோராவை பத்தி தெரியாது, இப்பதான் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படி ஜாயின் ஆகுனாக்கள். ஓகே ரைட். நிறைய பேர் எல்லாம் நியூவா தான் மெசேஜ் வந்து கொண்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்க எல்லாருக்குமே இந்த மீட்டிங் ஒரு பயனுள்ள உண்டாக அமையணும்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கொண்டு மீட்டிங்குள்ள போகலாம். ரைட். இன்றைக்கு மீட்டிங் டீம்ல இருக்கிற கிளப் மெம்பர் முஹைமினா சிஸ்டரும் சிஸ்டரும் செய்யறதுக்கு இருந்தாங்க. ஒரு சில சிச்சுவேஷன்ஸாலையும் பண்ணல. அவங்க ஜாயின் மீட்டிங் கண்டினியூ பண்ணுவாங்க. அது வரைக்கும் நாம கண்டினியூ பண்ணுவோம். ரைட். இன்னைக்கு இந்த மீட்டிங் ஜாயின் ஆவீங்க. மீட்டிங் நம்மள ஜாயின் சொன்னதுக்காக ஜாயின் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் ஓகே ரைட். இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாயிருங்க. என்னன்னு சொன்னா இந்த
coverage issue வந்து பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அந்த அடிக்கடி கட்டாகும், திரும்ப இது பண்ணணும், join ஆகி வரணும். அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நம்மளால இந்த மட்டுக்கு இந்த மீட்டிங்கை நம்ம கொண்டு போவோம். கிளியர் இல்லையா? நான் பேச கிளியரா? இப்ப clear இல்லையா? நான் பேசுறது கிளியர் அடிக்குதா? ஓகே. எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் தாங்க. என்னன்னு சொன்னா அந்த கவரேஜ் இஷ்யூ பெரிய ஒரு இஷ்யூ போய்கிட்டு இந்த 8 மணி வரை சரியான கஷ்டமா இருக்குது. ரைட். அந்த வகையில் ஜாயின் ஆகியிருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இந்த மீட்டிங் ஜாயின் ஆகிக்க உங்களுக்கு இன்வைட் பண்ண ஒரு டீம் வந்து இந்த ஸ்ரீலங்கை ஒரு நம்பர் 1 இடத்துல இருக்கிற வந்து சீனியர் எக்ஸ்பர்ட் ஆகிறான். அதுபோல சிஸ்டர் வந்து அதோட
ஓகே ஃபர்வின் சிஸ்டர், நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே ஸ்டாப். இதுக்கு முந்தின ஸ்லைடை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே ரைட். அகெயின் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம். எல்லாரையும் திரும்ப ஒருக்கா நான் வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். அந்த வகையில் இந்த டீம் மெம்பர்ஸ் இந்த ஜூமுக்கு ஜாயின் பண்ணிக்கிற எல்லாருக்கும் வந்து இந்த அபெக்ஸோரா பிஸ்னஸ் சம்பந்தமான ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றை தரலாமண்டு அகெயின் இந்த மீட்டிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த வகையில் நம்மளோட டீமை பார்த்தோம்னு சொன்னால் ஸ்ரீலங்காலே நம்பர் 1 இடத்துல இருக்கிற ஒரு டீம். இந்த நம்மளோட டீமில் சீனியர் அபெக்ஸ் மேனேஜராக ருஷானி சிஸ்டர் இருக்கிறாங்க. அதோட அபெக்ஸ் மேனேஜராக சஃபா சிஸ்டர் இருக்கிறாங்க. டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் டைட்டிலில் வந்து மிஸ்ட்ரா சிஸ்டர் இருக்கிறாங்க. இப்படி ஒரு பெஸ்டான ஒரு டீம்ல இருந்து தான் உங்களுக்கு இன்விடேஷன் உங்களுக்கு வந்திருக்குது. நெக்ஸ்ட் அடுத்ததா இன்னும் இப்ப நான் இந்த மீட்டிங்கை செஞ்சு கொண்டிருக்கிற ஃபிரோசா ஜிஃப்ரிங்கிற நான் கூட இந்த பெக்ஸௌரா ஜேர்னில பிளாட்டினம் எக்ஸிகூட்டிவ்ங்கிற டைட்டில் இருக்கிற ஒருத்தர் தான். அல்ஹம்துலில்லாஹ். அதோட பார்த்தோம்னு சொன்னா ஸ்ரீலங்கால அபெக்ஸௌரா செய்யற டீம்லயே டாப் லெவல்ல இருக்கிற லீடர்ஸுக்குள்ள நம்ம டீம்ல இருக்கிற நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. நம்பர் 1ல ருஷானி சிஸ்டர், செகண்ட் சஃபா சிஸ்டர், அப்படியே டாப் 10க்குள்ளேயே நம்ம டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு பெஸ்டான ஒரு டீம்ல இருந்து தான் நீங்க இன்னைக்கு இந்த மீட்டிங்கை வந்து ஜாயின் பண்ண வந்திருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் ரைட். அந்த வகையில இந்த அபெக்ஸோராங்கிற அழகான உலகத்துக்குள்ள உங்களை அழைத்து செல்றதுக்காக இந்த கதவை திறந்து கொண்டு நம்மளோட அபெக்ஸோரா என்னங்கிறத நம்ம நோக்கி போகலாம். நெக்ஸ்ட் அபெக்ஸௌராங்கிறது உண்மையிலேயே வந்து சொல்ல போனா கேட்வே டு சக்சஸ். நம்மளோட வாழ்க்கைய சக்சஸை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய ஒரு நுழைவாயில் தான் இந்த அபெக்ஸௌரா. இந்த நுழைவாயில்ல வந்து காலடி எடுத்து வச்சிருக்கிற எல்லாருக்கும் உங்களோட வாழ்க்கை வந்து சக்சஸை நோக்கி போகணும் என்று சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். நெக்ஸ்ட் ரைட். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா அபெக்ஸௌராட ஒரு அழகான ஒரு வாசகம் இருக்கிறது. அபெக்ஸௌரா இட்ஸ் எ கிரவுன். அதாவது இந்த அபெக்ஸௌராங்கிறது உங்களுக்கு வந்து கிரீடம் அணிவிச்சு அழகு பார்க்கக்கூடிய ஒரு நிறுவனமாக காணப்படுது. உங்களை ராஜாக்களாகவும் ராணிக்களாகவும் உங்களோட வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த அபெக்ஸௌரா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நெக்ஸ்ட் ரைட். இப்ப பார்த்தோம்னு சொன்னா இந்த அபெக்ஸௌராங்கிறது குறிப்பிட்ட சில காலங்களுக்குள்ளதான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அபெக்ஸௌராட இந்த பயணம் இந்த வருடத்தோட கிட்டத்தட்ட 11 வருடங்களை வெற்றிகரமாக பூரணம் செஞ்சு தன்னை பிறந்த நாளை கொண்டாடின ஒரு நிறுவனமாக இந்த அபெக்ஸௌரா நிறுவனம் காணப்படுது. நெக்ஸ்ட் ரைட். அந்த வகையில நம்மட அந்த அபெக்ஸௌரா கம்பெனியை பத்தி பார்த்தோம்னு சொன்னா இந்த கம்பெனி 2014ஆம் ஆண்டு கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இதை ஃபவுண்ட் பண்ண இதோட ஓனராக வந்து ஸ்ரீக்ஷண குணவர்தன சார் அவங்க காணப்படுறாங்க. இந்த கம்பெனி ஹெல்த் ஃபுட் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்ங்கிற இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது. அதோட இந்த கம்பெனியோட மோட்டோவை பார்த்தோம்னு சொன்னா ஹெல்தி அண்ட் வெல்தி லைஃப். அதாவது ஆரோக்கியமானதும் நல்ல வளமிக்கதுமான செல்வமான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தர ஒரு நோக்கத்தோட தான் இந்த கம்பெனி வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அடுத்தோட இதுல லொகேஷனை பார்த்தோம்னு சொன்னா ஸ்ரீலங்கா கொலம்புல மாலபேல கடுவல ரோட்ல இந்த கம்பெனி வந்து அமைந்திருக்கு. நீங்க எப்ப வேணாலும் நம்ம விசிட் பண்ணி இந்த கம்பெனியை நம்ம கண்கூடாக பார்த்து கொள்ளலாம். நெக்ஸ்ட் ரைட். இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த கடுவல ரோட்ல நீங்க போற நேரம் அழகான கம்பீரமான தோற்றத்துல நம்ம கம்பெனி வந்து இருக்கும். நீங்க அழகா அந்த கம்பெனிக்குள்ள என்டர் ஆகி அந்த கம்பெனியை நீங்க பார்வையிடலாம். அங்க இருக்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும், நம்மட சேர்மனாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை அழகான இன்முகத்தோட வரவேற்று உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தருவாங்க. நெக்ஸ்ட் அடுத்தது இது வந்து முன்னுக்கு நீங்க போட்டோ ஒன்று பார்த்தீங்க தானே, அதுல இப்ப புதுப்பிக்கப்பட்ட அந்த உள் அமைப்பு லோபி தான் இது. இந்த 11 வருட நிறைவுக்காக அழகா வடிவமைக்கப்பட்டிருக்குது எங்கட அபெக்ஸௌரா கம்பெனி. நெக்ஸ்ட் ரைட்.
அடுத்து இந்த ஃபோட்டோவ பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்க தான் ஸ்ரீக்ஷண குணவர்தன சார். இந்த கம்பெனியோட சேர்மன். அபெக்ஸ் அவுராட சிஇஓவா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க தான் இந்த கம்பெனிய வந்து ஃபார்ம் பண்ண ஒருத்தராக காணப்படுறாங்க. நெக்ஸ்ட். இந்த கம்பெனியோட நோக்கத்த பார்த்தோம்ன்னு சொன்னா, ஆரம்ப காலங்கள்ல இருந்து இப்ப இப்ப ஆரம்ப காலங்கள விட, இப்ப நம்மட காலத்துல வந்து நாகரீகங்கள், நவீனங்கள், தொழில்நுட்பங்கள், அடுத்து அதே மாதிரி வைத்தியசாலைகள், மருத்துவ வசதிகள் என்று எவ்வளவோ பெருகி இருந்தாலும், மக்கள் வந்து அதிக அளவுல நோய்வாய்ப்படக்கூடிய நிலைப்பாடுல தான் காணப்படுறோம். இதற்கான காரணம் என்ன என்று சொல்லி, அத ஆராய்ஞ்சு பார்க்கிற நேரத்துல நம்மட உணவு பழக்க முறைகள் தான் இதற்கு காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லி, அந்த ஆராய்வின் மூலமாக இந்த நம்மட இந்த சமூகத்துக்கு ஒரு அற்புதமான உணவு பழக்கவழக்கங்கள கொண்டு வரதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனி தான் இந்த அபெக்ஸோரா கம்பெனி. பாரம்பரிய முறைகள வந்து ஆராய்ச்சி செய்து, அந்த பாரம்பரிய மக்கள்ட்ட இருந்து விடுபட்ட உணவு பழக்கவழக்கங்கள நமக்காக கொண்டு வந்து சேர்த்த ஒரு கம்பெனியாக இந்த கம்பெனி காணப்படுது. நெக்ஸ்ட். அடுத்தது பார்த்தோம்ன்னு சொன்னா, இந்த அபெக்ஸௌரா கம்பெனில இந்த சேர்மன் அவங்களுக்கு வந்து அ வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். இவங்க வந்து இந்த பிசினஸ் மேனேஜ்மென்ட் இந்த எக்ஸிகியூட்டிவ் பிசினஸ் மேனேஜ்மென்ட்ல வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் எடுத்த ஒரு மனிதராக இந்த ஸ்ரீக்ஷண குணவர்தன சார் அவங்க காணப்படுறாங்க. நெக்ஸ்ட். ரைட். அந்த வகையில இந்த அபெக்ஸௌரா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம்ன்னு சொன்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்ப நம்ம சிலர் வந்து ப்ராடக்ட்ஸ்கள யூஸ் பண்ற நேரம் கேட்பாங்க. நம்பி பாவிக்கலாமா? இது உள்ளுக்கு இன்டேக் பண்ற ப்ராடக்ட்ஸ்களா இருக்குது. அதாவது பாதகங்கள் வராதா? சைட் எஃபெக்ட்ஸ் வராதா? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 100க்கு அ 200% எந்தவித பாதிப்பும் இல்லாம நாம பயன்படுத்தலாம். ஏனென்று சொன்னா, இந்த கம்பெனிக்கு வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ்கள் வழங்கப்பட்டிருக்குது. முதலாவத பார்த்தோம்ன்னு சொன்னா, நெக்ஸ்ட். இந்த கம்பெனி வந்து இலங்கையின் ஆயுர்வேத அமைச்சிட அங்கீகாரம் பெற்று மருந்து உற்பத்தி பொருட்களுக்காக அங்கீகாரம் பெற்ற ஒரு சர்டிபிகேட்டோட தான் இந்த கம்பெனி காணப்படுது. நெக்ஸ்ட். அடுத்ததா பார்த்தோம்னு சொன்னா FDA யுஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அமெரிக்காட உணவு மற்றும் மருந்து பொருட்களுக்கான நிர்வாகத்திலிருந்து நமக்கு வந்து இந்த அப்ரூவல் கிடைக்கப்பட்ட சர்டிபிகேட்டை இந்த கம்பெனி கொண்டிருக்குது. இந்த சர்டிபிகேட் இருக்கிறபடியால நம்ம பயமில்லாம இந்த பொருட்களை பாவிக்கலாம். நெக்ஸ்ட். அடுத்தது வந்து ISO தர சான்றிதழ். இந்த சர்வதேச தரத்திலான சான்றிதழையும் இந்த கம்பெனி கொண்டிருக்கு. நம்ம பயமில்லாம வெளிநாடுகளுக்கு கூட போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா கூட நம்ம நம்மட பொருட்கள வந்து ஏற்றுமதி செய்யலாம். நெக்ஸ்ட். அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி மேனேஜ்மென்ட் சிஸ்டத்துக்கும் இந்த ISO சர்டிஃபிகேட் காணப்படுது. நம்மட உணவுப் பொருட்கள் வந்து பாதுகாப்பான முகாமைத்துவத்தில காணப்படுதுங்கிறதுக்கான சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட். அடுத்தது GMP குட் மேனுஃபேக்சரிங் பிராக்டிஸ், அதாவது சாதாரண தரத்துல இல்லாம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இந்த கம்பெனி ஃபேக்டரியா இருக்கட்டும், அங்க ஒர்க் பண்ற விதமாக இருக்கட்டும், உற்பத்தி செய்றதுல இருந்து அத வந்து மார்க்கெட் பண்ற வரைக்கும் எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கிறதுக்கான ஒரு சர்டிஃபிகேட்டாக இந்த GMP சர்டிஃபிகேட் காணப்படுது. நெக்ஸ்ட். அடுத்தது HACCPங்கிற ஹசார்ட் அனலைசிஸ் அண்ட் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட், அதாவது இந்த ப்ராடக்ட்ல இருக்கிற எதுக்குள்ளயுமே வந்து ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய எதுவிதமான இன்கிரீடியன்ஸும் இல்லைங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் கூட இந்த ப்ராடக்ட்ஸுக்கு காணப்படுது. நெக்ஸ்ட். ரைட். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து புரொடக்ஷன் ப்ராசஸ். இப்ப நாம ஒரு இங்க ஒரு இங்கினி டின் ஒண்ணு நம்ம வாங்குறோம். அந்த தேத்தாங்கொட்டை பால் வாங்குற ஒரு டின்ன நம்ம வாங்குறோம்ன்னு சொன்னா, அது எப்படி உருவாகுதுன்னு பார்த்தா, சும்மா மரத்துல ஆஞ்சிட்டு வந்து கடகடன்னு உடைச்சு, இடிச்சு தூளாக்கி பேக்கெட் பண்ணி அப்படி வாரல்ல. முதலாவது ஒரு கான்செப்ட். இது என்ன கான்செப்ட்டுக்குள்ள வருது? இது வந்து ரசாயன முறை சார்ந்ததாகவா? அல்லது பாரம்பரிய முறை சார்ந்ததா? என்ன கான்செப்ட்ல இவங்க வந்து இத உற்பத்தி செய்றாங்கன்னு சொன்னா, பாரம்பரிய முறைய தழுவினதாக காணப்படுது. அதோட அது தொடர்பான ஆராய்ச்சி, ரிசர்ச் பண்றாங்க. அதுல இருக்கிற இன்கிரீடியன்ட்ல இருந்து, இதுல பாதகம் என்ன? சைட் எஃபெக்ட்ஸ் என்ன? பக்க விளைவுகள் என்ன? இதால என்னென்ன நன்மை இருக்கு? தீமை இருக்குன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிசர்ச் பண்ணப்பட்டு, அதுக்கு பிறகு அத வந்து அபிவிருத்தி செய்றாங்க. டெவலப்
டெவலப் பண்ணி திரும்ப டெஸ்ட் பண்ணி அதுக்கு பிறகு மீண்டும் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு பிறகுதான் அது மார்க்கெட்டுக்கு வருது. ஒரு ப்ராடக்ட் வந்து அபெக்ஸ் அவுரால இருந்து மார்க்கெட்டுக்கு வரதாக இருந்தா அந்த ப்ராடக்ட் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட்டு எதுவித பாதகமும் இல்லைங்கிறதுக்கு பிறகுதான் அது மார்க்கெட்டுக்கு வர ஒரு உற்பத்திகளாக நம்மட அபெக்ஸ் அவுரா ப்ராடக்ட்ஸ் காணப்படுது. நெக்ஸ்ட். ரைட். அடுத்தது இந்த போட்டோவை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மட கம்பெனி வந்து இல்லீகலாக ஒளிச்சொலிச்சு பேக்ல மறைச்சு கொண்டு போய் விற்கிற சாமான்கள் இல்ல. நீங்க அபெக்ஸ் அவுரால எந்த ஒரு விளம்பரங்களையும் சக்தி டிவிலயோ அல்லது வேற வேற டிவிலயோ வாங்குங்க, எங்கட ப்ராடக்ட்ஸை வாங்குங்க, தரமானது அப்படி இப்படி என்று நடிகர்மாரை வச்சு நீங்க ஒரு விளம்பரத்தை காண முடியாது. ஆனா நிறைய உள்நாட்டு நம்மட என்னது சேனல்கள் வந்து நம்மட அபெக்ஸ் அவுரா நிறுவனத்தை அவங்களாகவே வந்து விரும்பி நாட்டினுடைய ஒரு தரத்தை வெளிப்படுத்துற ஒரு உற்பத்திகளாக நிறுவனமாக காணப்படுதுன்னு சொல்லி நிறைய ப்ரோக்ராம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில நீங்க ரூப வாகினியில பார்க்கலாம், ஐடிஎன்ல பார்க்கலாம், ஸ்வர்ண வாகினி, இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நம்மட சேர்மன் மீட்டிங்கா இருக்கட்டும், அதோட வந்து இந்த ப்ராடக்ட் சம்பந்தமான விஷயங்களாக நிறைய வீடியோஸ் காணப்படுது. நீங்க ஜஸ்ட் அபெக்ஸ் அவுராண்டு அடிச்சாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும். நீங்க இப்ப இதுல பாக்குறது வந்து துருகிரியையில இருக்கிற நம்மட சொந்த ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல இருந்து தான் எல்லாமே வந்து உற்பத்தி செய்யறதாக இருக்கட்டும், பெக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே நம்மட சொந்தமாக நடக்குது. சிலர் வந்து சொல்லுவாங்க லொட்டா திங்ஸ் எடுக்கலாம், நாங்க தான் இதை இறக்குமதி செஞ்சு கொடுக்கோம், அங்கிருந்து இறக்குமதி செஞ்சு கொடுக்கோம், இங்கிருந்து இறக்குமதி செஞ்சு கொடுக்கோம் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அப்படி எந்த ஒரு ப்ராசஸும் இங்க அபெக்ஸ் அவுரால கிடையவே கிடையாது. நம்மட சொந்த ஃபேக்டரியில இருந்து ஃப்ரெஷ் அண்ட் ஃப்ரெஷ்ஷா நமக்கு வந்து கிடைக்கிற பொருட்களாகத்தான் காணப்படுது. நீங்க வடிவா இந்த வீடியோஸை போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட். அடுத்தது முக்கியமான விஷயம் விஷன். நம்மட நோக்கம் என்ன? இந்த அபெக்ஸ் அவுரா வந்து உருவாக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த அபெக்ஸ் அவுரால நுழைஞ்சு நீங்க ஒர்க் பண்ண தொடங்கி ஒரு இன்கம் ஒன்று எடுத்து அந்த இதுகளை நீங்க வழக்கமாக்கி கொள்ள வந்தீங்கன்னா ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கும். ஏன்னு சொன்னா இந்த கம்பெனி வந்து சாதாரணமாக லாப நோக்கத்துல உருவாக்கப்பட்டது அல்ல. இந்த கம்பெனி முதலாவது ஆரோக்கியமான வாழ்க்கைய மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நோக்கத்தோட தான் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா நாங்க வந்து இந்த பிசினஸை ப்ரொமோட் பண்ணி இந்த பிசினஸுக்கு வந்து நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இன்வைட் பண்றதாக இருந்தா கூட எங்களுக்கு பணத்தை காட்டி உங்களை அழைக்கிறதுக்கு உரிமை கிடையாது. எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கேன்சல் ஆகும். பணம் உழைக்கலாம் வாங்க, இத்தனை லட்சம் உழைக்கலாம் வாங்கன்னு சொல்லி அவங்கள அழைக்க முடியாது. இந்த ப்ரொடக்ட்ஸுகளை வச்சு மட்டும்தான் இப்படியான ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்குது, இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இப்படியான அணுகுமுறையில மட்டும்தான் இதை கொண்டு போகலாம். அப்படி மக்களோட ஆரோக்கியமான வாழ்க்கையை ஏற்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கம்பெனியாக காணப்படுது. அதோட நாட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்கிற கம்பெனியாக காணப்படுது. அதோட தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கிற கம்பெனியாக காணப்படுது. இப்படி ஒவ்வொன்றா எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட். இதுல முதலாவது விஷயம் ஆரோக்கியமான வாழ்க்கை ஏற்படுத்துறது. எப்படி என்று பார்த்தா இயற்கை பொருட்களால ஆரோக்கியமாக அந்த காலத்துல வந்து கிருமி அழிக்கிறதுக்கு வந்து இப்ப இருக்கிற ப்ராடக்ட்ஸ்களை யூஸ் பண்ணல. காய்ச்சல்னு வந்தா பெராசிட்டமோல் மாத்திரைகளை போடல. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை நோவு வலிகள் என்று வந்தா வலி மாத்திரைகள் போடல. ஆனா ஆரோக்கியமாக அவங்க இருந்தாங்க, ஆயுளும் நீடிக்கப்பட்டு இருந்துச்சு. அப்படி இயற்கையான பொருட்கள்ல இருந்து ஒரு ஆரோக்கியத்தை வழங்குற உற்பத்தி பொருட்களாகத்தான் நம்மட கம்பெனி பொருட்கள் காணப்படுது. நெக்ஸ்ட். அந்த வகையில பார்த்தோம்ன்னு சொன்னா, இங்க 3 வகையான ப்ராடக்ட்ஸ் காணப்படுது. ஒன்று வந்து ஹெல்த் கேர். இதுல ஹெல்த் கேர்ங்கிற நேரம் நம்மட சுகாதாரம் சம்மந்தம் நிறைய சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்ற நேரம் துணை உணவுகள். அதாவது உணவோட உணவாக நீங்க பாவிக்கிற பொருட்களாக காணப்படும். இப்ப உதாரணமா நம்ம ஹாஸ்பிட்டல் மருந்து நம்ம எடுக்கோம்ன்னு சொன்னா, சாப்பாட்டுக்கு முன், சாப்பாட்டுக்கு பின்னு சொல்லி எடுப்போம். ஏன்னா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு எடுப்போம். பிறகு இல்லாட்டி சாப்பிடுறதுக்கு முதல் டேப்லெட்ட போட்டுட்டு சாப்பிடுவோம். ஆனா இது அப்படி அல்ல. இதுல இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ன்னு சொன்னா, நீங்க சாப்பாட்டு மேசை உங்களோட பீங்கான்ல ஒரு ஓரத்துல இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இது காணப்படுது. இத நீங்க அழகா உங்களோட சாப்பாடோட சாப்பாடாக நீங்க எடுக்கக்கூடிய துணை உணவுகளாகத்தான் இது காணப்படுது. அந்த வகையில நிறைய ப்ராடக்ட்ஸ் இதுல காணப்படுது. இதுல பார்த்தா தெரியும் உங்களுக்கு பிளாக் சீட் சப்ளிமெண்ட், அதே மாதிரி டர்மரிக், பம்ப்கின் சீட், மொரிங்கா, சின்டெல்லா, கார்லிக், நட் கிராஸ், ஸ்பைருலினா, கனோடாமா, சினமன், வித்தானியா இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் காணப்படுது. இதுல அந்த ஒவ்வொன்ற ஷார்ட்டா நம்ம அடுத்தடுத்ததுல பார்ப்போம். நெக்ஸ்ட்.
அடுத்தது ஹெல்த் கேர். அடுத்தது வந்து ஹோம் கேர். ஹோம் கேர்ங்கிற நேரம் நம்மட வீட்ல வந்து ஒரு பராமரிப்புக்காக, நம்மட வீட்ல எல்லார்ட்டயும் கட்டாயம் ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் மாதிரி நம்ம வச்சிருக்க வேண்டிய ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். இங்கினி மில்க் நார்மலா நம்மட வீட்ல வந்து நம்ம பாவிக்கிற பால்மா, அதேபோல அந்த பிளேன் டீ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பாவிப்போம். அதேபோல சிம்பிள் ஆயில், நியூட்ரிஷே, ஹார்ஸ் கிராம் கரி, ஒந்திரா சோப், மொரிங்கா சோப், அதே மாரி பூடி ஷவர் ஜெல், ஹேண்ட் வாஷ், குவாண்டம் பெண்டன்ட் இப்படி எல்லாமே வந்து ஹோம் கேருக்குள்ள வருது. நெக்ஸ்ட் ரைட். அடுத்தது ஆரோக்கியமான பொருட்கள் மட்டும் இல்ல. அடுத்தது வந்து அழகு சார்ந்த பியூட்டி கேர். இப்ப நம்மட மக்கள் வந்து என்ன செய்றாங்க, ப்ளீச்சிங் என்றும் தெரியாம வெள்ளையாகுறன்ற பேர்ல அதையும் இதையும் பூசி, கோழி உரிச்ச மாதிரி தோல வச்சுட்டு நோயோடையும், கேன்சரோடையும் திரியிறாங்க. அப்படியான மக்களுக்கு ஒரு இயற்கை சார்ந்த ஒரு அழக எடுத்து கொடுக்கிற ஒரு ப்ராடக்ட்ஸாக நம்மட அப்பெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் காணப்படுது. ரிஷி ஆயில், சீனிக் ஆயில், சீவக்கா ஷாம்பூ, சீவக்கா கண்டிஷனர், ஃபேஸ் வாஷ், ஃபேஸ் கிரீம், பாடி லோஷன், ஃபேஸ் பேக் இப்படி நிறைய ப்ராடக்ட்ஸ் காணப்படுது. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே ரைட். இப்ப நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஷார்ட்டா என்னென்னத்துக்கு யூஸ் ஆகும்ன்னு நீங்க பார்த்துட்டு நம்ம போவோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போவோம். ரைட். அந்த வகையில பார்த்தோம்ன்னு சொன்னா, இங்கினி மில்க். இங்கினி மில்க்ன்னு சொன்னா, இந்த அபெக்ஸ் சௌராட தாரக மந்திரம்ன்னு சொல்லலாம். அப்படி ஒரு ஒரு ப்ராடக்ட், ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட். அ இது இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட்டாக காணப்படுது. இது வந்து சாதாரணமா நம்மட ரத்தத்த சுத்திகரிக்க ஒரு ஒரு பால் மாவாக இத காணப்படுது. இத நீங்க சாதாரணமா நம்மட நோய் நிலைமைகளுக்கும் பாவிக்கலாம். அது இல்லாம நாம வந்து அ அன்றாட அ ஒரு சாரி ஏனைய பால்மா, அதே மாரி பிளேன் டீக்கு பதிலாவும் நம்ம இத பாவிக்கலாம். நம்மட உடல்ல இருக்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் பிளட்ட வந்து பியூர் பண்றதால அனைத்து விதமான நோயிலிருந்தும் நமக்கு இது அ ஆரோக்கியம் வழங்குது. அதேபோல ரிஷி ஆயில் இதுவரைக்கும் 33க்கும் அதிகமான தீர்வுகள வழங்குகிற ஒரு ஒரு மேஜிக்கான ஒரு ஆயில் தான் இது. அடுத்தது மவுத் வாஷ். மவுத் வாஷ்ங்கிற நேரம் இது நம்ம வந்து வாய் சம்பந்தமான இதுகளுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாடி வாஷ். இது வந்து நம்மட மேல சோப்புக்கு பதிலா உடம்புக்கு வந்து நம்ம பூசி யூஸ் பண்ணக்கூடியது. அதேபோல ஃபேஸ் வாஷ் காணப்படுது. இது நார்மலாவே நம்ம சாதாரணமா நம்ம ஃபேஸ கிளியர் பண்றதோட மட்டும் இல்லாம, நம்மட கண் வருத்தத்துல கண் நோய்கள் வார நேரம் இருக்கிற கிருமிகள கூட இது அழிக்கக்கூடியதாக காணப்படுது. அதேபோல பாடி லோஷன், அடுத்தது ஃபேஸ் கிரீம். இது எல்லாமே சின்ன பிள்ளைகள வீட்ல பேரண்ட்ஸ கொண்டு கிட்ஸ் கொண்டு வந்து யூஸ் பண்ண தேவையில்ல. இது ஒண்ட வாங்கி வச்சோம்னா எல்லாரும் வீட்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ்களாக இது காணப்படுது. நெக்ஸ்ட் ரைட். அந்த வகையில அடுத்தத பார்த்தோம்ன்னு சொன்னா, சின்டெல்லான்னு சொல்லி ஒரு வல்லாரையால செய்யப்பட்ட ஒரு சப்ளிமெண்ட். இது மனன சக்தி, மூளையோட சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தமான, வீசிங் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இது தீர்வாக அமையுது. அடுத்தது கார்லிக் சப்ளிமெண்ட். இது பிரஷர், கொலஸ்ட்ரால்களுக்கு வந்து தீர்வாக இருக்கு. இன்னும் நிறைய நிறைய இருக்குது. இது சும்மா ஒரு அறிமுகத்துக்காக 1, 2 பெனிஃபிட்ஸ நாங்க இதுல சேர்த்திருக்கிறோம். அடுத்தது சீனிக் ஆயில். சீனிக் ஆயில்ங்கிறது சுரக்காயின் விதையிலிருந்து எண்ணெயாக எடுக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுது. இது எந்த அளவுக்குன்னு சொன்னா, நெருப்பு தீயில இருந்து கூட ரெக்கவர் பண்ணக்கூடிய ஒரு திறமை கொண்டது. வழுக்கை தலையில கூட முடிய வளரச் செய்யக்கூடிய அழகு ஒரு பொருளாக காணப்படுது. இதயத்துக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு பொருளாக இது காணப்படுது. அடுத்தது கார்சினியா சப்ளிமெண்ட். இது வந்து கொருக்காயால செய்யப்பட்டது. இது வந்து உடல்ல இருக்கிற கெட்ட கொழுப்புகள கரைச்சு, இதுல வந்து நம்மட உடல் எடைய குறைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. அது இல்லாம இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதேபோல நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து இது வந்து தீர்வாக அமையுது. அடுத்தது ஒந்தேரா. இது சோப்புன்னு சொல்றேன்ல கிளென்சிங் பார். அதாவது சுத்திகரிக்கிற ஒரு கட்டி. இதுல வந்து சவர்க்காரத்துல இருக்கிற காரத்தன்மை இல்ல. சவர்க்கார அலர்ஜி இருக்கிறவங்க இத யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் முகத்துல தொடங்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பாடிக்கும் நாம இத யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய கிருமி அளிக்கக்கூடியதாக, அடுத்தது ஒரு போஷணை அளிக்கக்கூடியதாக காணப்படுது. அடுத்த ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான் நட் கிராஸ் சப்ளிமெண்ட். இது வந்து நம்ம பாராசிட்டோல் மாத்திரைகளுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் நம்ம இத யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மட கர்ப்பப்பையில இருக்கிற சூட்டுத்தன்மைய கூட போக்கக்கூடிய தன்மை இதுல காணப்படுது. நட் கிராஸ் என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டே போட்டு கொண்டு போகலாம். இந்த எல்லா ப்ராடக்ட் சம்பந்தமான டீட்டெயில்ஸும் வந்து ப்ராடக்ட் நாலேஜ்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் அதேபோல ஹார்ஸ் கிராம் கறி நம்ம கறி சமைச்சு, பருப்பு கறி மாதிரி கறி சமைச்சு, கஞ்சி காய்ச்சி, ரொட்டி சுட்டு, தோசை சுட்டு கூட இதுல சாப்பிடலாம். இதுல வந்து கெனோடாமாங்கிற காளானும், கொள்ளும் சேர்க்கப்பட்ட ஒன்றாக காணப்படுது. கெனோடாமா இருக்கிறபடியால நம்ம
கலங்கள் உடல்ல இருக்கிற கலங்கள் செல்ஸ்களை வந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு பொருளாக இது காணப்படுது. அடுத்தது நம்மட முடி அலங்காரத்துக்காக பயன்படுத்துற சீவக்காய் ஷாம்பூம் கண்டிஷனரும் இது வந்து நம்மட பொடுகு இல்லாத தன்மையை போக்கி முடிய அடர்த்தியாக்கி கூந்தலுக்கு வந்து நியூட்ரிஷன் அளிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுது. அதோட அடுத்தது வந்து கிளியரிங் நட் சப்ளிமெண்ட், அதாவது இங்கினி விதையிண்ட தூள் இது. இங்கினி பால் மணம் எதுக்கெல்லாம் பாவிக்கமோ அது எல்லாத்துக்குமே நம்ம இங்கினி சப்ளிமெண்ட் பாவிக்கலாம். நார்மலா இது ஃபேஷியல் பெக்காக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இது நம்மட உடல்ல இருக்கிற ரத்தத்தையும் சரி தோலையும் சரி சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுது. அடுத்தது பம்கின் சீட் சப்ளிமெண்ட், இது நம்மட நரம்பு மண்டலம், மூளை, அடுத்தது இன்சுலின், கொலாஜன், இதயம், கல்லீரல், சிறுநீரகம், என்ன எல்லாத்துக்குமே வந்து இந்த பம்கின் சீட் வந்து உதவக்கூடிய ஒன்றாக காணப்படுது. அடுத்தது பிளாக் சீட் சப்ளிமெண்ட், இது மரணத்தை தவிர அனைத்துக்குமே மருந்தாக அமையக்கூடிய ஒன்றாக காணப்படுது. நெக்ஸ்ட், அதோட சிம்ப்ளோ ஆயில், அடுத்தது கனோடாமா சப்ளிமெண்ட், இது புற்றுநோய்க்கெல்லாம் சிறந்த தீர்வை வழங்கி கொண்டு வருது. ஸ்பைருலினா டெங்குல இருந்து கூட ரெக்கவர் பண்ணுது. வித்தானியா நிறைய குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரை சாத்தியமாக்கி இருக்குது. அதோட சேர்த்து நிறைய அந்த இரத்த குறைபாடுகள், அதே மாதிரி வெயிட் வைக்கிறதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு பொருளாக துணை உணவாக காணப்படுது. அடுத்தது வந்து ஹேண்ட் வாஷ், இது ஹேண்ட் வாஷ் என்ற பேர்ல இருந்தாலும் நம்மளோட பழங்கள் காய்கறிகளை கூட கழுவி நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதகம் இல்லாத ஒரு ஹேண்ட் வாஷாக காணப்படுது. அடுத்தது நியூட்ரிஷேக்குங்கிறது 6 மாத குழந்தையிலிருந்து அனைவரும் பயன்படுத்தலாம். ஒரு சத்து மிக்க ஒரு பானமாக நம்மளோட ஹெச்பி லெவலை அதிகரிக்கக்கூடிய ஒரு பானமாக காணப்படுது. நெக்ஸ்ட், அடுத்தது மொரிங்கா சப்ளிமெண்ட், முருங்கை இலையில என்னென்ன நன்மைகள் இருக்கோ அது எல்லாமே இதுல காணப்படுது. இப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் முருங்கை இலை சமைச்சு சாப்பிடுறதுக்கு சாத்தியம் இல்ல. ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு டெய்லி எடுக்க சாத்தியம் இல்ல. அப்படியான நிலைமைகள்ல டெய்லி முருங்கட சத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒன்றாக முருங்கா சப்ளிமெண்ட் காணப்படுது. அது மட்டும் இல்லாம எல்லா சப்ளிமெண்ட்டும் தான் டெய்லி நம்ம அதை கறி சமைச்சோ ட்ரிங்காகவோ பாவிக்க இல்லாத பொருட்களை வந்து நம்ம காலையில 2 எடுத்துட்டு நம்ம உடலுக்கு அந்த சத்துக்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக காணப்படுது. மை டர்மரிக் வந்து தங்க நிற சருமம், அதோட மஞ்சள் நிறம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற தழும்புகள் இல்லாத தெளிவான முகம் தோலை கூட தரும். அடுத்தது வந்து ஸ்பைருலினா ஃபேஸ் பேக், இது நமக்கு முகத்துக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக்காக முகத்தை வீக்லி 2 தரம் யூஸ் பண்ற ஒரு பொருளாக காணப்படுது. அடுத்தது சினமன் சப்ளிமெண்ட், இது வந்து சிலோன் சின்னமன், அதாவது இலங்கையின் கருவாப்பட்டை. இது நார்மலா நீங்க எடுத்து யூஸ் பண்ணா தெரியும், நம்ம வளமையா பாவிக்கிறதை விட டிஃப்ரெண்டா இருக்கும். சுகரை எல்லாம் அதிகமா கண்ட்ரோல் பண்றது, வாய் சார்ந்த சுகாதாரத்துக்கு சிறந்ததாக காணப்படுது. அடுத்தது குவாண்டம் பென்டன்ட்னு சொல்லி ஒரு சின்ன பென்டன் மாதிரி நம்ம கழுத்துல போட்டிருக்கிற, இது எந்தன்னு சொன்னா ஜப்பானிய எரிமலை குழம்புகள்ல இருந்து வார அந்த உலோகங்களால தயாரிக்கப்பட்டது. இதை நம்ம உடம்புல போடுற நேரம் நம்மளோட இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி இதய துடிப்பை கூட சீர்படுத்தி நமக்கு சிறந்த ஒரு பலம் மிக்க ஒன்றாக இது தரும். நீங்க யூடியூப்ல குவாண்டம் பென்டன்ட்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க இதை குவாண்டம் பெண்டன்ட்டை போடாம ஒரு ஆளுக்கு ஒன்றை தூக்க இயலாம இருக்கிற டைம்ல குவாண்டம் பெண்டன்ட்டை போட்டுட்டு அவர் அதை தூக்கக்கூடிய அளவுக்கு இது பலம் கொடுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுது. நெக்ஸ்ட், ஓகே ரைட். இப்போ நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்தோம். அந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்து அபெக்ஸோரா எவ்வளவோ தீர்வுகளை வழங்குது. ஆனா இப்போ ஃபேமஸா இருக்கிற சில தீர்வுகளுக்கு வந்து நாம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துட்டு போவோம். முதலாவது கேஸ்ட்ரிக், நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கு. உங்களுக்கு லிங்க் தந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நிறைய ஃபீட்பேக்ஸ் தருவாங்க. கேஸ்ட்ரிக்கு நம்ம இங்கே தீர்வு வழங்கி கொண்டிருக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட், அடுத்தது வந்து இப்ப இருக்கிற மெயினான சவால் வெயிட் வந்து கூடிக்கொண்டு வர்றது. கெட்ட உடல் கொழுப்புகளை நீக்கி உடல் எடையை குறைக்கிறதுக்கு தீர்வு நம்மட அபெக்ஸோரா வழங்குது. நெக்ஸ்ட், ஃபெட்டி லிவர், ஈரல்ல கொழுப்பு படிகிற ஒரு பாதகமான ஒரு இது பிரச்சனைக்கு கூட இந்த தீர்வு வழங்குற பொருட்களாக அபெக்ஸோராட உற்பத்திகள் காணப்படுது. நெக்ஸ்ட், அடுத்தது சுகர், டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்ற நீரிழிவு நோய்க்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 என்று எந்த வகையில இருந்தாலும் தீர்வை அபெக்ஸோரா வழங்கி கொண்டு வருது. நெக்ஸ்ட், அதே போல வந்து நம்மட கிட்னி சம்பந்தமான சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகள், சிறுநீரகம் டயாலிஸ் பண்றவங்க கூட இப்ப மாதத்துக்கு 2, 3 தரம் போனவங்க கூட ஒரு தரம் அப்படி போற நிலைமைக்கு நம்மட அபெக்ஸோரா உற்பத்திகள் ஆக்கி இருக்குது. நெக்ஸ்ட், அடுத்ததா வந்து பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்க அவங்க கூட
இப்ப நம்மட பம்கின் சீட் போன்ற அந்த இதுகள யூஸ் பண்ணிட்டு சந்தோஷமா அவங்க அந்த அந்த நோய் நிலைமையிலிருந்து மன ஆறுதல் பெற்றவர்களாக காணப்படுறாங்க. நெக்ஸ்ட். அதேபோல குருதிச்சோகை அனீமியா பிரச்சனை இருக்கிறவங்க, ரத்தம் குறையிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் சிறந்த தீர்வாக அப்பெக்ஸோரா பொருட்கள் காணப்படுது. நெக்ஸ்ட். அதே மாரி தைராக்சின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. உடம்புல இருக்கிற எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துற ஒன்றாக இருக்கிறது இந்த தைராக்சின், தைராய்டு சுரப்பிகள். இது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கூட அல்ஹம்துலில்லாஹ்ண்டு இப்ப நிறைய தீர்வுகள் அப்பெக்ஸோராவால கிடைச்சு கொண்டு வருது. நெக்ஸ்ட். அதே மாதிரி மார்பக புற்றுநோய் என்று எவ்வளோ பாதகமான ஒரு நோயாக இருந்தாலும், இன்றைக்கு அத ஒரு சர்வசாதாரணமா ஒரு தூரத்துல ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைமையில இந்த அப்பெக்ஸௌராட இந்த கனோடாமா என்கினியங்கிற பொருள் காணப்படுது. எங்கட டீமுக்குள்ள கூட பெர்சனலா எடுத்து யூஸ் பண்ணி, அவங்க நுரையீரல் புற்றுநோய் இருந்தவங்களுக்கு இல்லாம போயிருக்குது. பிரஸ்ட் கேன்சர் இருந்தவங்களுக்கு இப்ப அந்த நோயோட அறிகுறிகளே இல்லாத அளவுக்கு அவங்க வாழ்ந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட். அதேபோல வீசிங் சம்பந்தமானது, நரம்பு சம்பந்தமான, ஞாபக மறதி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு கூட நம்மட அப்பெக்ஸோரா உற்பத்திகள்ல தீர்வு காணப்படுது. நெக்ஸ்ட். அதேபோல ஏர்லியா சொன்ன மாதிரி தைராய்டு சுரப்பி அகற்றப்பட்டவங்களுக்கும் அவங்களோட அன்றாட இத வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய வகையில இங்கினி பால்மா மூலம் தீர்வு அளிக்கப்படுது. நெக்ஸ்ட். அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை. இது இருக்கிற யார் எடுத்தாலும் மூட்டு பிரச்சனை, மூட்டு வீங்குற, இடுப்பு வலி அந்த பிரச்சனை அப்படியான வலிகள் சார்ந்த ஆர்த்ரைட்டிஸ் நோய்க்கு கூட இன்னைக்கு தீர்வு கிடைத்துக் கொண்டு வருது. நெக்ஸ்ட். அடுத்தது இதய நோய்கள், ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் மிகச்சிறந்த தீர்வாக அப்பெக்ஸோராட பொருட்கள் காணப்படுது. நெக்ஸ்ட். அதே மாதிரி ஆரோக்கியமான முறையில உடல் எடையை அதிகரிக்கிறது. சாதாரணமா அதையும் இதையும் எடுத்துக்கொண்டு ஹார்மோன் பேலன்ஸ் இல்லாம வேற வேற நோய்கள் வார சந்தர்ப்பத்துல, இப்ப மிகவும் ஆரோக்கியமான முறையில உடல் எடையை சிறுவர் முதல் பெரியவர் வரை அதிகரிச்சு கொண்டு வாரத்துக்கு சிறந்த ஒரு தீர்வாக அப்பெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் காணப்படுது. நெக்ஸ்ட். அடுத்தது ஹை பிளட் பிரஷர், உயர் குருதி அமுக்கம். பிரஷரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் அப்பெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் வந்து உதவி செய்யுது. நெக்ஸ்ட். அதே மாதிரி கொலஸ்ட்ராலுக்கு தீர்வு இருக்குது. நெக்ஸ்ட். அது இல்லாம சாதாரணமா அழக மேம்படுத்திக் கொள்ற ஃபேஷியல் செய்றது கூட நம்மட அப்பெக்ஸோரா அன்றாடம் நம்ம யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட்ஸ வச்சுக்கொண்டு நம்மட ஃபேஷியல் வேலைகள கூட நம்ம செய்து கொள்ளலாம். கோல்டன் ஃபேஷியல் செய்யலாம். அதே மாதிரி க்ளோ எஃபெக்ட் ஃபேஷியல் கூட நம்ம அந்த ப்ராடக்ட்ஸ்கள வச்சு நம்ம செஞ்சு கொள்ளலாம். நெக்ஸ்ட். ரைட். இப்ப நம்ம எல்லாமே பார்த்தது வந்து இந்த அப்பெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ்ல வந்து உற்பத்திகள் சம்மந்தமா பார்த்தோம். இப்ப இந்த பிசினஸ்ல வந்து இன்னைக்கு இணைஞ்சவங்க இந்த பிசினஸா செய்யாட்டாலும், நீங்க இதுல இந்த கம்பெனியோட ஒரு மெம்பர் ஆகுற மூலமாக ஆரோக்கியமான உற்பத்திகள நீங்க உங்களுக்கு கம்பெனியோட பிரைஸ்ல நீங்க எடுத்து உங்களோட வாழ்க்கையின் ஆரோக்கியத்த மேம்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த விஷயம் பார்த்தோம்னு சொன்னா, நாட்டினுடைய பொருளாதாரத்தை அதிகரிக்கிறது. நாட்டின் பொருளாதாரத்தை எப்படி அதிகரிக்குதுன்னு பார்த்தா, இன்னைக்கு 178 நாடுகளுக்கு நம்மட இந்த அப்பெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அப்ப யோசிச்சு பாருங்க, 178 நாடுகளுக்கும் நம்மட ப்ராடக்ட்ஸ் போகுதுன்னு சொன்னா, அங்கிருந்து டாலர் நம்மட நாட்டுக்கு வருது. நாட்டுல டாலர் இல்லாம எப்படியெல்லாம் பிரச்சனை நடந்ததுன்னு நமக்கு தெரியும் என்ன. அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்துல நாட்டின் பொருளாதாரத்தை எழுப்பி நிப்பாட்டுற ஒரு தூணாக கூட நம்மட இந்த அப்பெக்ஸோரா காணப்படுது. நெக்ஸ்ட். ஓகே, ரைட். எப்படி இதுல நம்மட நாட்டின் பொருளாதாரம் உயர்த்தப்படுதுன்னு சொல்லி பார்த்தா, முதலாவது வந்து ப்ராடக்ட்ட வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்றாங்க. அப்ப அதன் மூலமா நமக்கு நாட்டுக்கு வருமானம் வருது. அதே மாதிரி வந்து நிறைய முயற்சியாளர்கள உருவாக்குறாங்க. இப்ப நாம வந்து அ இந்த அப்பெக்ஸோரால அந்த நிறுவனம் மூலமா ஒரு ஆஃபீஸ்ல வொர்க் பண்றதாக இருக்கட்டும், அந்த கம்பெனில வொர்க் பண்ற ஃபேக்டரில வொர்க் பண்றதாக இருக்கட்டும், இப்படி நிறைய ஆட்களுக்கு வந்து ஆ வேலைவாய்ப்பு வழங்குறது மட்டும் இல்லாம, அவங்களுக்கு ஒரு தொழில் முயற்சி ஏற்படுத்தி குடுக்குற, இத வாங்கி வித்து ஒரு தொழில் முயற்சி செய்யக்கூடிய ஒரு நிலப்பாட ஏற்படுத்துது. அதேபோல வந்து ரெவென்யூ ஜெனரேஷன் அப்படின்னு சொன்னா, இந்த நம்மட கம்பெனி மூலமாக நாட்டுக்கு வந்து வரி கட்டப்படுது. இன்றைக்கும் நம்மட கம்பெனியில இருக்கிற நான் உட்பட மாதம் 1,00,000க்கு மேல இன்கம் எடுக்கிற நேரம் 5% வரி வந்து நாங்க இலங்கை அரசாங்கத்துக்கு கட்டிக் கொண்டு வாரோம். அப்ப நாட்டிற்கு ஒரு வருமானத்த ஒரு வரியாக ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு கம்பெனியாக கூட இது காணப்படுது. அதோட வந்து சப்போர்ட் ஃபார் லோக்கல் ஃபார்மர்ஸ். நம்மட இந்த உற்பத்திகள் இப்ப நீங்க நினைக்கலாம், இவ்வளவு முருங்கங்கா விலைக்கு எங்க போற? இவ்வளவு
பம்கின் சீட்டுக்கு எங்க போற? சும்மா கெமிக்கல போட்டுட்டு அதையும் இதையும் பேசுறாங்கடா. ஆனா அப்படி இல்ல. இன்றைக்கும் அபெக்ஸ் சௌராக்கு வந்து இந்த இந்த இயற்கை பொருட்கள வழங்குறதுக்கான ஃபார்மர்கள் இருக்கிறாங்க. அந்த முருங்க வியாபாரம் மூலமாக அபெக்ஸோரா மூலமாகவே தன்னோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தின முருங்கை வியாபார ஃபார்மர் கூட இருக்கிறாங்க. நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதேபோல ஜாப் கிரியேஷன். இப்ப என்னை போல, இப்ப இன்றைக்கு இணைய வந்திருக்கிற உங்கள போல நிறைய பேருக்கு ஒரு தொழில் வாய்ப்ப குடுத்து, மாதாந்த வருமானம்ங்கிறத மீறி வாராந்த கிழமை வீக்லி இன்கம இந்த கம்பெனி தந்து கொண்டு வருது. நெக்ஸ்ட். அதேபோல நான் எர்லியர் சொன்ன மாதிரி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்றது மட்டும் இல்லாம, வெளிநாட்டில இருந்து கூட இங்க இருக்கிற மாதிரி பெக்ஸோராவ நிறைய பேர் செஞ்சு, அவங்களும் வாராந்த வருமானத்த பெற்றுக்கொண்டு வாராங்க. அவங்கள பார்ப்போம். நெக்ஸ்ட். இதுல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா தெரியும். நுஸ்லா அமீர் வந்து சவுதி அரேபியாவுல இருந்து செய்றாங்க. சாணக பிரதீப் இங்கிலாந்துல இருந்து, அடுத்த மாரி நில்மினி தசாநாயக்க குவைட்ல இருந்து, கிருஷாந்தினி பாக்யா ஆஸ்திரேலியாவுல இருந்து நம்மட இந்த அபெக்ஸோரா பிசினஸ் செய்றாங்க. நெக்ஸ்ட். அதே மாதிரி ஷஹாராணிங்கிறது ஜப்பான்ல இருந்து செய்றாங்க. அதே மாரி ஷெஹாரா துபாய், சேனக ரூபனெட்டி நைஜீரியா, ஷாமினி அபேயரத்ன வந்து நியூசிலாந்துல இருந்து இவங்க செஞ்சு கொண்டு வராங்க. நெக்ஸ்ட். இப்படி நாட்டினுடைய பொருளாதாரத்த அது மேம்படுத்துறதோட, அடுத்த முக்கியமான ஒரு விஷயமாக தனிநபர் வருமானத்தை அதிகரிக்கிறது. இன்றைக்கு வேலை இல்லாத பிரச்சனை, சம்பளம் இல்லாத பிரச்சனை, எத்தனையோ பேர் அரசாங்க தொழில கூட விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போற பிரச்சனை வந்துச்சு. காரணம் என்ன? போதிய வருமானம் இல்ல. தனிநபர் வருமானம் இல்ல. ஆனா இன்றைக்கு அபெக்ஸ் சௌராவுல இணைஞ்ச ஒவ்வொரு நபர்களும் அத மெயின் தொழிலாக செய்து கொண்டு வாரவங்களும் இருக்கிறாங்க. பகுதி நேரமாக செய்றவங்களும் இருக்கிறாங்க. வாராந்த வருமானத்த பெற்றுக்கொண்டு அவங்களோட வாழ்க்கை தரத்த உயர்த்திக் கொண்டு வாராங்க. அந்த வகையில பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னா, நெக்ஸ்ட். இங்க எப்படி தனிநபர் வருமானம் அதிகரிக்கப்படுதுன்னு பார்த்தா, இங்க வருமானம் ஈட்டக்கூடிய வழிகளாக 2 வழிகள் காணப்படுது. ஒன்று டைரக்ட் செல்லிங், அடுத்தது சேல்ஸ் கமிஷன். இப்ப டைரக்ட் செல்லிங் என்றா என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட். நெக்ஸ்ட். பெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ் வந்து இதுக்கு முந்தின ஸ்லைடுக்கு போங்க சிஸ்டர். அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸ வந்து கம்பெனி நமக்கு ஒரு பிரைஸுக்கு தரும். நம்ம ஒரு கம்பெனி வந்து அதுல அடிச்ச பிரைஸ் வந்து இருக்கும். உதாரணமா இங்கினி மில்க் எடுத்தோம்னா ரூ. 2,590 நம்ம கம்பெனில வாங்குவோம். ரூ. 2,950 நம்ம விப்போம். இதுல நமக்கு ரூ. 360 நேரடி வருமானம் வரும். இப்ப நம்ம நிறைய ஆர்டர்ஸ்கள் நம்ம கடைகள் அப்படி என்று சொல்லி நிறைய ஆர்டர்ஸ்கள் எடுக்கிற நேரம் நாம நாம வந்து இதுல இருந்து நம்ம வருமானம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 10 டின் வித்தோம்ன்னு சொன்னா நமக்கு 3,600 வரும். அதே இது 100 டின் வித்தோம்னா 3,600. இப்படி ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் வந்து கம்பெனி நமக்கு லாபம் வச்சு தரபடியால இத ஒரு சிறு வியாபாரமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணி பெரு வியாபாரமாக கொண்டு போகலாம். நெக்ஸ்ட். அடுத்த விஷயம் நேரடி வருமானம் போக, அடுத்தது சேல்ஸ் கமிஷன். இப்ப நீங்க இன்றைக்கு இந்த கம்பெனில இன்றைக்கு இந்த மீட்டிங் வந்திருக்கிற நீங்க வந்து, நீங்க எனக்கு இப்ப டீம் பில்ட் பண்றது அப்படியெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு சிலர் வந்திருக்கலாம். அதெல்லாம் சாத்தியமான ஒன்று தான். ஆனா அப்படியாக நீங்க இருந்தாலும், சொந்தமா உங்களோட தேவைகளுக்கு வாங்குற பொருட்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்குமெண்டா நீங்க விடுவீங்களா? யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க கடையில போய் ஒரு அங்கரையோ, ஒரு ஹார்லிக்ஸையோ ஏதோ ஒண்ட வாங்கி நீங்க யூஸ் பண்ணிட்டு, காச குடுத்துட்டு வாரீங்க கடைக்காரருக்கு. அதோட முடிஞ்சுச்சு. ஆனா பெக்ஸ் சௌரால அப்படி இல்ல. நீங்க இத பிசினஸ் நோக்கமா இல்லாம, உங்களோட சொந்த பர்ப்பஸுக்காக நீங்க ரெஜிஸ்டர் மெம்பர் ஆகி நீங்க இத செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வாங்குற ஒவ்வொரு சொந்த ஆர்டருக்கும் ஒரு பாயிண்ட்ஸ் என்ற அமைப்புல வந்து அது கவுண்ட் ஆகி உங்களுக்கு சேல்ஸ் கமிஷன் வரும். அது அடுத்த கட்டம் வந்து இந்த சேல்ஸ் கமிஷன் வந்து ஆன் ஆர்டர் சேல். நீங்க உங்களோட சொந்த ஆர்டராக இருக்கலாம். அதாவது நீங்க உங்களோட தேவைகளுக்கு எடுக்கிறது. அல்லது நீங்க இத ஒரு பிசினஸாக நிறைய பேருக்கு நீங்க விப்பீங்க தானே. இந்த முன்ன சொன்ன மாரி டைரக்ட் செல்லிங் செய்வீங்க தானே. அந்த டைரக்ட் செல்லிங் மூலமாக கூட உங்களுக்கு வந்து அ இங்க வந்து என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு கமிஷன் ஒண்ணு கிடைக்கும்.
சரிதானே? இப்ப நீங்க நார்மலா டைரக்ட் செல்லிங் வந்து செய்வீங்க. ஆனா, உங்களுக்கு இதுல சேல்ஸ் கமிஷன் என்று கூட கவுண்ட் ஆகும். அதேபோல டீம் வொர்க் சேல்ஸ். அது இல்லாம நிறைய பேருக்கு நீங்க ஒரு டீம் ஒண்ட உருவாக்கி, அவங்களுக்கும் இப்படி ஒரு பிசினஸ் இருக்குது. இப்படி ஏர்ன் பண்ணலாம்ன்னு அவங்களையும் நீங்க உள்வாங்குற நேரம், அவங்க மூலமா நடக்கிற சேல்ஸுக்கு அவங்களுக்கும் கமிஷன் கிடைச்சு, உங்களுக்கும் கமிஷன் கிடைக்கும். அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கால்ல 2 மாங்காங்கிற மாதிரி நம்ம ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணியாச்சு. அதே நேரம் சேல் பண்ற நேரம் டைரக்ட் வருமானம் எடுத்துமாச்சு. அதையும் தாண்டி நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருட்களுக்கும் வந்து சேல்ஸ் கமிஷன் கிடைக்குதுன்னு சொன்னா எப்படி என்று யோசிச்சு பாருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன சின்ன கமிஷன் இல்ல. எப்படிப்பட்ட கமிஷன் அடுத்தடுத்த பிக்சர்ல நீங்க பாப்பீங்க. நெக்ஸ்ட். ரைட். இப்ப நீங்க யோசிக்கலாம். டீம் என்னத்துக்குன்னு சொல்லி யோசிக்கலாம். இந்த டீம் என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தோம்ன்னு சொன்னா, கெட் பீப்பிள், பில்ட் லீடர், லீடர் டூ லீடர். அதாவது நிறைய மக்கள வந்து இந்த வியாபாரம் சம்பந்தமா, இந்த பொருட்கள் சம்பந்தமா அறிமுகப்படுத்தி, அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிற மூலமாக, நிறைய மக்கள நம்ம இங்க உள்வாங்கிக் கொண்டு, அவங்கள ஒரு லீடராக உருவாக்கி, அந்த லீடர்ல இருந்து இன்னும் பல லீடர்கள உருவாக்கி, அவங்களோட வருமானத்த உயர்த்துற ஒரு ஒரு வேலை திட்டமாகத்தான் இந்த அபெக்ஸ் அவுரா காணப்படுது. நெக்ஸ்ட். ரைட். இப்படி நீங்க ஒரு டீம் ஒர்க் ஒண்ணு செய்ற நேரம், இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்களே ஒரு 1000 டின் ஆர்டர் எடுக்கிறத, ஒரு 100 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10 டின் ஆர்டர் எடுக்கிற நேரம், உங்களோட சேல்ஸ் வந்து குயிக்கா நடக்கும் என்ன. அப்ப அவங்களுக்கும் சேல்ஸ் ஆகியாச்சு, உங்களுக்கும் சேல்ஸ் ஆகியாச்சு. அப்படி ஒரு ஒரு ரேபிட் ரெவென்யூ பிளான்ன்னு சொல்லி ஒரு சிஸ்டத்த இந்த டீம் ஒர்க்குக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட். ரைட். இங்க மல்டி ஸ்டோர்ங்கிற ஒரு சிஸ்டம் காணப்படுது. நெக்ஸ்ட். இதுல பார்த்தோம்ன்னு சொன்னா, யூ ஷாப் அது 2ஆ பிரிஞ்சு 1A ஷாப், 2B ஷாப் என்று பிரியுது. அந்த 1A ஷாப் வந்து 3A, 4A என்று பிரியுது. 2B ஷாப் வந்து 5B, 6B என்று பிரியுது. அதுக்கு கீழ நாம வந்து நம்மட டீம உருவாக்குவோம். நிறைய பேருக்கு தொழில் வாய்ப்புகள குடுத்து, அவங்க மூலமா சேல்ஸ் நடந்து கொண்டிருக்கும். இந்த சேல்ஸ் மூலமாக நமக்கு வருமானம் கிடைக்கத் தொடங்கும். இது தொடர்பான பூரண விளக்கம் வந்து இன்கம் பிளான்ங்கிற ஒரு செஷன் நடக்கும். அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட். ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்க ஒரு 250 பாயிண்ட்ஸ் நீங்க குடுப்பீங்களாக இருந்தா, சிஸ்டர் கொஞ்சம் முன்னுக்கு போங்க. ரைட். இந்த யூ ஷாப்ங்கிற ஒரு ஷாப்புக்கு மட்டும் நீங்க ஒரு 250 பாயிண்ட்ஸ்க்கு நீங்க ஆர்டர போட்டு, நீங்க ஆர்டர் பண்ணி உங்களோட டீம் ஒண்ண பில்ட் பண்ணி கொண்டு வருவீங்களாக இருந்தா, நீங்க வாரம் ஒரு ரூ. 10,000 இன்கம் நீங்க எடுத்துக்கொண்டு வரலாம். நெக்ஸ்ட். அதே இது நீங்க 3 ஷாப்ப வந்து 250 பாயிண்ட்ஸ் போட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணி கொண்டீங்களா இருந்தா, உங்களுக்கு கீழ நல்ல ஒரு டீம் பில்டப் ஆகி வருமாக இருந்தா, டோட்டலா வீக்லி நீங்க குறைஞ்சது 40,000 இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டு வரலாம். நெக்ஸ்ட். நான் கொஞ்சம் அவசரமா போறேன். டைம் போறபடியால. இதுல ஃபுல் விளக்கம் வந்து உங்களுக்கு இன்கம் பிளான் செஷன்ல கிடைக்கும். அதே மாதிரி நீங்க இந்த ஏர்லி ஷாப்ஸையும் கம்ப்ளீட் பண்ணி, நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு டீம நீங்க பில்ட் பண்ணி கொண்டு வந்தா, கிழமைக்கு குறைஞ்சது நீங்க 1,20,000 இன்கம் நீங்க எடுத்துக்கொண்டு வரலாம். இது எப்படி என்ன மாதிரிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்கம் பிளான் செஷன்ல சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட். இப்ப நாம பார்த்தது, நான் சொன்ன அந்த மெத்தட்ல இன்கம் எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது. பாருங்க இதுல ஒருத்தர் வந்து 10,000 இன்கம் எடுத்திக்கிறாங்க. நெக்ஸ்ட். இதுல பாருங்க கீழ டோட்டல் இன்கம் வந்து 2,50,000 இன்கம் அவங்க இந்த கிழமை எடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட். அடுத்து இத பாருங்க கீழ டோட்டலா 5,50,000 இன்கம் டோட்டலா எடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட். இப்படி இப்படி சின்ன சின்ன அமௌண்ட்டுகளா மட்டும் இல்லாம, இந்த ஃபோட்டோவ பார்த்தா தெரியும். மிஸ்ரா மிஃபரண்ட் டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல இருக்கிற ஒரு லீடர் உண்டு. இவங்க இந்த மந்த் வந்து இந்த மாசம் மட்டும் 10,00,000க்கு மேல இன்கம் எடுத்திக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். யோசிச்சு பாருங்க. ஒரு லேடி 10,00,000க்கு மேல வீட்ல இருந்து கொண்டு ஒரு இன்கம் எடுக்குறாங்கண்டா, எப்படி ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட். ரைட். இப்ப இதுல நீங்க ஃபோட்டோஸ்ல பார்த்துட்டு போகலாம். அ இதுல ஒரு டாக்டர் ஒருத்தங்க, இதுல டாக்டர் கூட இணைஞ்சு வொர்க் பண்ணி கொண்டு வராங்க. இவங்களோட அந்த இன்கம் போஸ்ட் தான் இது. நெக்ஸ்ட்.
அதே மாதிரி இது ஒரு 10,000 இன்கம். இது ஆரம்ப காலத்துல எடுத்த பிக்சர்ஸ். இவங்களும் வந்து ஒரு ஒர்க் பண்ற ஒரு லேடி. நெக்ஸ்ட் குயிக்கா போங்க. இந்த பிக்சர்ஸ் குயிக்கா போங்க. இது ஒரு நர்ஸ் வந்து செய்றாங்க. அதே போல ஹவுஸ் ஒய்ஃப் செய்றாங்க. அதே போல ஒரு போலீஸ் செய்றாரு பிஹெச்ஐ மாதிரி. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப் செய்றாங்க. நெக்ஸ்ட் கேர்ள்ஸ் மட்டும் இல்ல பாய்ஸ் கூட செய்யலாம். இவர் வந்து ஒரு யுனிவர்சிட்டி பாய் ஒன்று தான் இவர் செய்றாரு. இதே மாதிரி ஃபேமிலி பிசினஸ் இப்ப ரஸ்லான்னு சொல்ற ரஸ்லான் பிரதர் வந்து சஃபா சிஸ்டர் மிஸ்டர் அவங்க ஃபேமிலி பிசினஸா கூட இதை செய்றாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கொண்டு நிறைய பேர் வாழ்க்கை வந்து அறிஞ்சிருக்குது. அதே போல இவங்க யூனிவர்சிட்டி ஒரு லெக்சர் பண்ற ஒரு கேர்ள் உண்டு. அதே மாதிரி இவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற லேடி. இத பார்த்தீங்க சொன்னா ஃபர்ஹத் வந்து ஒரு ஏ லெவல் ஸ்டூடண்ட். இந்த வீக் 10,000 இன்கம் எடுத்திக்கிறாரு. அவர ஸ்டடீஸ பார்த்துட்டு அவரு செஞ்சு கொண்டு வராரு. இவர் வந்து 10,000 இன்கம் எடுத்திக்கிறாரு. நெக்ஸ்ட் இதே மாதிரி இவங்க ஹவுஸ் ஒய்ஃப். நெக்ஸ்ட் அப்படியே போங்க சிஸ்டர். ஓகே ரைட். இப்படி இந்த பிக்சரை பாருங்க. நம்மளோட சஃபா சிஸ்டர் வந்து இன்கம் எடுத்த ஒரு போஸ்ட் தான். இது பழைய போஸ்ட் சரியா? ஏப்ரல் மந்த் போஸ்ட் 4 லட்சம் இன்கம் எடுத்துக்கிறாங்க ஒரு கிழமைக்கு. அப்ப அவங்க இப்ப எவ்வளவு எடுப்பாங்கன்னு நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ருஷானி சிஸ்டர் மார்ச் மாசம் எடுத்த போஸ்ட் இது 6,40,000 ஒரு கிழமைக்கு எடுத்த இன்கம். நெக்ஸ்ட் இது இப்ப இந்த இன்கம் மட்டுமா அண்டு கேட்டா அப்படி இல்ல. இங்க நிறைய நமக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடைக்கும். சாதாரணமா நம்மட ஒரு கிச்சனுக்குள்ள முடங்கி இருந்த பெண்கள் கூட இன்றைக்கு உலகத்துல வந்து இப்படியான ஒரு ஸ்டேஜ்ல ஏறி அவங்க உலகத்துல வந்து அந்த சமூகத்துல வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படுற ஒரு தருணத்தை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு உன்னதமான ஒரு தருணமாக இருக்கும்னு சொல்லி. இந்த அபெக்ஸ் அவுராவில் குறைஞ்சது 50,000 இன்கம் டோட்டல் இன்கம் எடுத்தவங்கல இருந்து ஸ்டேஜுக்கு அழைச்சி அவங்கள விஷ் பண்ணி அவங்க இந்த ரெகக்னேஷன் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு பிக்சரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது 1 லேக். போங்க சிஸ்டர், டைம் போகுதானே. இதெல்லாம் அந்த ரெகக்னேஷன்ல கிடைச்ச போட்டோஸ்கள் தான் இது. ரைட். இதெல்லாம் ருஷானி சிஸ்டர் ஆக்கள். இது ஃபுல் டீம். இது வந்து லாஸ்டா டைமண்ட் கிரவுன் ஹோட்டல்ல நடந்தது. இப்ப இந்த ஸ்டேஜ் ரெகக்னேஷன் மட்டுமான்னு பார்த்தா இல்ல. நம்ம டூர் கூட ஃப்ரீயா நம்ம நல்லா ஒர்க் பண்ணி கொண்டோ கம்பெனியால தர டார்கெட்ஸ்களை வந்து நம்ம அச்சீவ் சரியா செஞ்சு கொண்டு வந்தோம்னு சொன்னா டூர் கூட ஃப்ரீ டிக்கெட் மூலமா போகலாம். இது இந்த இயர் வந்து பேங்காக் டூர் போயிருந்தாங்க. அதுல எடுக்கப்பட்ட ஃபெமிலியா அழகா போயிருந்தாங்க. அதுல எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் தான் இதெல்லாம். போங்க சிஸ்டர். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு இன்ட்ரெஸ்டா எவ்வளவு அழகா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இப்படி இது வந்து மலேசியா டூர் அந்த பேங்காக்கு பிறகு போயிருந்தாங்க. இதெல்லாம் அதுல போனவங்களோட லிஸ்ட் தான் இது. அங்க போய் எடுக்கப்பட்ட போட்டோஸ்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்றேன். இதுல அந்த கொஞ்சம் அதை எடுங்க சிஸ்டர். பாருங்க, ஜூன் 18 போய் 3 நைட் தங்கி அழகா எவ்வளவு இடங்கள் பார்த்துட்டு அவங்க அப்படியே வந்திருக்கிறாங்க கம்பெனி செலவுல. நெக்ஸ்ட் இது அங்க எடுக்கப்பட்ட சேர்மன் ஃபேமிலியோட எடுக்கப்பட்டது. இவங்க ஒரு டின்னர் எடுத்த போட்டோ. நெக்ஸ்ட் இது அங்க எடுக்கப்பட்ட போட்டோஸ்கள். இந்த யூடியூப்ல பாக்குற போட்டோஸ் எல்லாம் நம்மட போன்ல லைவா இருந்தா எப்படி இருக்குமென்று கற்பனை பண்ணி பாருங்க. எல்லாரும் போகலாம். நியூவா ஜாயின் ஆகினாக்கள்ல இருந்து பழைய லீடர்ஸ் வரைக்கும் எல்லாருமே போகலாம். அதோட இப்ப நம்ம பார்த்தோம் என்ன இன்கம் எடுக்கிறது, ஸ்டேஜ் ரெகக்னிஷன், டூர் இல்லாம நிறைய நம்ம டீம் வைஸா கூட அந்தந்த ஏரியாவுல நீங்க நல்ல பெர்ஃபார்ம் பண்ற நேரம் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மட ஃபேமிலிக்குள்ள நம்ம அதை வந்து அப்ரிசியேட் பண்ணா தான் அது டெவலப் ஆகும். என்ன அப்படி நம்மட இந்த அபெக்ஸ் அவரால மில்லியன கிளப் மெம்பரா என்டர் ஆகுனா, டைமண்ட் எக்ஸிகூட்டிவ் ஆகுனா, பிளாட்டினம் அதே மாதிரி அபெக்ஸ் மேனேஜர் ஆகுனா, ஒவ்வொரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் வந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸுகளுக்கும் கம்பெனியில வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கு பொக்கே கொடுத்து அவங்கள ஸ்பீச் பண்ண வச்சு நிறைய ரெகக்னிஷன் அங்க நடக்கும். நம்ம அது நிறைய பெண்களுக்கு வந்து இங்க நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்குது. போங்க சிஸ்டர்.
ரைட். இது சஃபா சிஸ்டர் அவங்க அபெக்ஸ் மேனேஜர் ஆகுன டைம் அவங்களோட மிஸ்டரோட கேக் கட் பண்ணது. இது மிஸ்ரா சிஸ்டர். ஓ ரைட். இது மிஸ்ரா சிஸ்டர் டைமண்ட் எக்ஸிகியூட்டிவ் ஆனதுக்கு அவங்க கேக் கட் பண்றதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருந்த கேக். நெக்ஸ்ட். இது அந்த ஹோல் டீம். இப்படி பாருங்க. இது வந்து அபெக்ஸ் அழைக்கிற மில்லியனர் கிளப் மெம்பருக்கு விஐபி ரூம்ல நடக்கிற மீட்டிங். அப்படி பெஸ்டான ஒரு ரெகக்னிஷன் இந்த இதுல இருந்து உங்களோட லைஃபே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் ஆகும் இன்ஷா அல்லாஹ். நெக்ஸ்ட். ரைட். இப்ப நீங்க ஏன் ஜாயின் ஆகணும் என்று ஒரு கேள்வியோட தானே வந்திருப்பீங்க. முதலாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் சம்பந்தமாக நிறைய நாலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதிலிருந்து நீங்க பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதன் மூலமா உங்களோட ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை தரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அதிலிருந்து நீங்க நேரடி விற்பனை ஒன்றை மேற்கொண்டு நீங்க ஒரு மேக் மணி ஒரு ஒரு பணத்தை சம்பாதிச்சு கொள்ளலாம். கமிஷன்ஸ் மூலமாக உங்களோட வாழ்க்கை தரத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்க்ரீஸ் பண்ணி நீங்க நல்ல ஒரு ஃபன்னான ஒரு லைஃபை எடுத்துக்கொள்ளலாம். ஃபன்னுங்கிற நேரம் காசு செலவழிச்சு செய்யறது மட்டும் ஃபன் இல்ல. அந்த பணத்தை கொண்டு நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். எவ்வளவோ நம்மளோட வாழ்க்கை தேவைகளை நிறைவு பண்ணலாம். நமக்கும் நம்ம சார்ந்தவங்களுக்கும். அந்த ஆத்மாத்ம ரீதியான அந்த ஃபன்னை வந்து நீங்க பணம் மூலமா அடைஞ்சு கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க சாதாரண பொருட்களை வாங்கி பாவிக்கிறதுக்கும் நம்மட அபெக்ஸோரா ப்ராடக்ட்ஸை வாங்கி பாவிக்கிற நேரம் நிறைய லோக்கல் பிஸ்னஸ் செய்யற லோக்கல் ஃபார்மர்ஸ் செய்யறவங்களுக்கு வந்து நீங்க தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. அதோட நம்மட டீம்ல வந்து நீங்க ஃபர்ஸ்டா ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து ஃப்ரீயாவே கிடைக்கும். நெக்ஸ்ட். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ற அன்னைக்கு வந்து நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் என்று ஜாயின் பண்ணி இது சம்பந்தமான ஒரு அரவுண்டான ஒரு நாலேஜ் நீங்க எடுத்திருப்பீங்க. அடுத்த மீட்டிங் வந்து இன்கம் பிளான் சொல்லி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இந்த இன்கம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிற ஒரு டீடைல்ஸ் கிடைக்கும். அதே போல அந்த 250 பாயிண்ட்ஸ்ங்கிற விஷயத்தை எப்படி ஃபில் பண்றங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு ஜூம் மீட்டிங்ல கிடைக்கும். எப்படி நீங்க உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் டீமை பில்ட் பண்ணி கொள்ளலாம்ங்கிறதுக்கான ஐடியாஸ் கிடைக்கும். அதோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் சம்பந்தமான ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு எங்களோட டீமால கிடைக்கும். நெக்ஸ்ட். ஓகே ரைட். இப்ப இதுல இன்னொரு சில டவுட் இருக்கலாம். இந்த பிரமிட் ஸ்கீம்ங்கிற ஒன்று இருக்கே அது எப்படி அதுவும் இதுவும் உண்டாண்டு அப்படி இல்லை. பிரமிட்ங்கிறதுக்கும் அபெக்ஸோராக்கும் சம்பந்தமே இல்லை. பிரமிட்ங்கிற நேரம் ஒரு என்ட்ரி ஃபீஸ் ஒன்று கேட்பாங்க. இங்க நாங்க உங்கள்ட்ட ஒரு சதமும் கேட்கறல. அதோட வந்து ஒரு டிரான்ஸ்பேரண்டான ஒரு பிசினஸ் மாடல் இருக்காது. அதே மாதிரி பாவிக்கக்கூடிய பொருட்கள் வந்து அங்க இருக்காது. அதே மாதிரி கவர்மெண்டால லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருக்காது. அதோட வந்து அவங்க பொருட்கள் விற்கிறத வந்து ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. ஆட்கள் சேர்க்கறத தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. இங்க நீங்க 1000 பேரை கூட்டி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ₹1 உங்களுக்கு வருமானம் ஆட்கள் சேர்ப்பதன் மூலமாக கிடைக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சேல்ஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த பிசினஸ்ல வந்து தனியா சேல்ஸ் பண்ணி கமிஷன் எடுத்து லெவல் இதுல பெரிய லெவல்ல இருக்கிற லீடர்ஸ் கூட இருக்கிறாங்க. சோ நீங்க உங்களோட சொந்த ஆர்டர்ஸ் மூலமாக சொந்த பாவனை மூலமாக கூட இங்க வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப பிரமிட்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நெக்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து இலங்கை மத்திய வங்கியால வெளியிடப்பட்ட பிரமிட் திட்டங்கள்ல வந்து இருக்கிற தண்டனைக்குரிய குற்றத்துல அடக்கப்பட்ட கம்பெனிஸ். இதுல நீங்க லிஸ்ட பார்த்தா தெரியும். நம்மட அபெக்ஸோரா கம்பெனி இதுல இல்ல. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நம்மட கம்பெனி இந்த லிஸ்ட்ல இல்ல. சோ நீங்க பயம் இல்லாம நம்மட கம்பெனில வந்து நீங்க ஜாயின் ஆகலாம். நம்மட ப்ராடக்ட்ஸுக்கு வந்து வெட் வரி விதிக்கப்படுது. நம்மட லீடர்ஸ் இன்கமுக்கு கூட இன்கம் டேக்ஸ் கட்டப்படுது. நெக்ஸ்ட். ஓகே ரைட். இப்ப இவ்வளவும் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த வகையில வாரன் பஃபெட் சொல்றாரு, "If you don't find a way to make money while you sleep, you will work until you die." நெக்ஸ்ட். அப்படின்னு சொன்னா நீங்க உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் பணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வழியை நீங்க ஏற்படுத்தி கொள்ளலன்னு சொல்லி சொன்னா நீங்க சாகுற வரைக்கும் உழைச்சு கொண்டே இருக்கணும். இப்ப நிறைய பேர் சின்ன சின்ன கமிட்மெண்ட்களை கூட செஞ்சு கொள்ள இயலாம அது கஷ்டம் இது கஷ்டம் அப்படியே எப்படின்னு சொல்லி மிஸ்டர் சம்பளத்துக்குள்ள ஒரு சின்ன வருமானத்துக்குள்ள தாய் தகப்பண்ட வருமானத்துக்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து வெளிக்காட்ட வரல. அப்படி அவங்க முடங்கி முடங்கி போய் இருக்கிற காரணத்தால அவங்க வேலை செஞ்சா அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். சோ அவங்க சாகுற வரைக்கும் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க வருமானத்துக்காக.
ஆனா இப்படியான வருமானங்களை நீங்க ஏற்படுத்தி கொண்டீங்களாக இருந்தா இதை சொல்றது பெசிவ் இன்கம். நீங்க தூங்கி கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வருமானம் வரும். ஃபார் an எக்ஸாம்பிள், ருஷானி சிஸ்டர் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த மந்த் வந்து லட்சக்கணக்குல இன்கம் வந்துச்சு. சோ அதைத்தான் சொல்றது பெசிவ் இன்கம். அப்படி ஒரு பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி, காலடியில நம்பகமான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம நாட்டுல நமக்காக கிடைக்குது. எல்லாருமே யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட், எல்லாருமே வந்து உங்களோட இன்கம் வந்து பெசிவ் இன்கமாக மாத்திக்கொள்ளுங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத, ஒரு யோசனை இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்தி கொள்ளலாம். நெக்ஸ்ட், இதுல நிறைய பேர் சொல்றது, எனக்கு டைம் இல்ல, எனக்கு கையில காசு இல்ல, பிரமிட் ஸ்கீம் அதுல நிறைய பொருட்கள் வந்து விலை கூட, அப்படி இப்படின்னு நிறைய காரணங்கள், நெகட்டிவான சிந்தனைகளோட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே இருக்க நிறைய பேர் இப்ப நீங்க பார்த்த மாதிரி நிறைய பேர் நிறைய இன்கம் எடுத்துக்கொண்டுதான் வராங்க. நீங்க உங்கள வந்து நீங்க நம்பிக்கை வைங்க. உங்களால இயலும். நீங்களும் இவங்கள போல எல்லாருமே வந்து நல்ல ஒரு இன்கமுக்கு நீங்க இன்ஷா அல்லாஹ் வரணும், வருவீங்கன்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். அதே மாதிரி நம்மட பில் கேட்ஸ் சொல்லிக்கிறாரு. அவர் ஐ ஜஸ்ட் ஷோட் மை பிளான் டு 1200 பீப்புள். சரி, அவர் வந்து 1200 பேருக்கு அவர பிளான சொன்னாராம். 900 பேர் வந்து நோ சொன்னாங்களாம். 300 பேர் வந்து அதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்களாம். 85 பேர் வந்து ஏதோ செஞ்சாங்களாம் அதுல. 35 பேர் வந்து அதுல கொஞ்சம் சீரியஸா இருந்தாங்களாம். அண்ட் 11 மேட் மீ அ பில்லியனர். அதுல 11 பேர் தான் என்ன பில்லியனர் ஆக்குனாருன்னு சொல்லிக்கிறேன். அந்த பெரிய பில் கேட்ஸ கொண்டு வரதுக்கு ஒரு 11 பேர் காணுமெண்டா, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கென்று அமைச்சவங்க மூலமாக அவங்களோட வாழ்க்கையும் நம்ம வந்து டெவலப் பண்ணி, நம்மட வாழ்க்கையை நம்ம டெவலப் பண்ணிட்டு, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அபெக்ஸோரா. உங்களுக்கு லக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சரும் இருந்தா, நீங்க இந்த பிசினஸ்ல கன்டினியூவா ஜாயின் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொண்டு, தேங்க் யூ ஆல். இடையில சில சில பிரச்சனைகள் இருந்தும் அதை கன்டினியூவா இவ்வளவு பேர் இருந்திருக்கிறீங்க. தேங்க் யூ so much. Money is a tool. It is not about having more, but about creating opportunities. உங்கள்ட்ட இருக்கிற காசு வந்து நிறைய காசு இருக்கிறது முக்கியம் இல்லைன்னு. அதோட வச்சு நீங்க எவ்வளவோ செய்யலாம். அப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய இந்த அபெக்ஸோரா அவங்க எல்லாரும் எனக்கும் உங்களுக்கும் அமைச்சு தரப்போகுதுன்னு சொல்லி விஷ் பண்ணி ப்ரே பண்ணிக்கொண்டு இந்த மீட்டிங்கை முடிக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் அண்ட் தேங்க் யூ ஆல். குட் நைட்.